வரலாற்று சங்க காலத்துலலாம் பெண்கள் வந்து விரதம் இருப்பாங்க. தை மாதம் முதல் நாள் வந்து அந்த விரதத்தை முடிச்சு வைப்பாங்க. ஆடி மாசத்துலேருந்து கஷ்டப்பட்டு அறுவடை செஞ்சு அந்த நெல்லை தன் வீட்டுக்கு மார்கழி மாசத்துல கொண்டு வந்து பயன்படுத்த தொடங்குவாங்க. அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நன்றி சொல்லணும் இல்லையா, இறைவனுக்கும் சூரியனுக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பொங்கல் இடுவாங்க. ஸோ அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் தைப்பொங்கல் நன்றி சொல்ற விதமா அமைஞ்சிருக்கு. ஸோ அதை அப்படியே கொண்டாடுவாங்க. ஸோ பண்டிகை மட்டும் இல்லைங்க, இது வெறும் பொங்கல் செலிப்ரேஷன் மட்டும் கிடையாது, இது மக்களோட உணர்வுகளோட கலந்துருக்கு. உணர்வுகளோட மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இதை எப்படி அப்படின்றது இந்த நம்ம காணொலியில் பார்க்கலாம். ஊக்கமூட்டும் உளவியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. நாலு நாள் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதில் ஒவ்வொரு நாளும் சைக்காலஜிக்கல் ப்ராசஸ் மாதிரியே இருக்கும். எப்படி? முதல் நாள் வந்து போகி பண்டிகை. ஸோ வீட்டில் தேவையில்லாத பொருட்களை கழிக்கிறோம், வீட்டை சுத்தப்படுத்துகிறோம். இதை உளவியல் ரீதியாக டீக்ளட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீட்டில் இருக்க தேவையில்லாத பொருட்கள் மட்டும் இல்லாமல் நம்ம மனசில் தேங்கி இருக்க அன்வான்ட் தாட்ஸ் இது எல்லாமே நம்ம தூக்கி எறிஞ்சிட்டா நிம்மதியாக இருக்கும். ஸோ இதுதான் டீக்ளட்டரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியுமா? என்ன முடியாது இல்லையா. ஸோ கண்டிப்பாக இந்த நெகட்டிவ் தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியாமல் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நாம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரெயினை வந்து நம்ம நல்லாவே டியூன் பண்ண முடியும், ட்ரெயின் பண்ண முடியும். ஈஸியாக நம்ம தாட்ஸை, நம்மளோட எண்ண ஓட்டங்களை நம்ம கண்ட்ரோலில் நம்மளால் வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கலாம். நம்ம நல்லா தானே பண்ணோம், அப்படியே நம்மளுக்கு எப்படி ஆச்சு, ஏன் நம்மளுக்கு மட்டும் எப்போ பாரு இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட்டாக இருக்கலாம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளுக்கு நிறைய இருக்கும் போது அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அந்த நெகட்டிவ் தாட்டை நம்ம இன்னும் ஒரு பாசிட்டிவ் தாட்டை வச்சு ஆல்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு நல்ல வேலையில இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நான் செட்டில் ஆகலை அப்படின்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம எப்படி ஒரு பாசிட்டிவ் தாட்டை வச்சு ஆல்டர் பண்ணணும்னு பார்க்கலாம். என்னோட படிப்புக்கு, ஸ்கில் செட்டுக்கு, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு என்ன மாதிரி வேலையில் இருக்கணுமோ அந்த மாதிரி வேலையில தான் நான் இருக்கேன். இதை விட பெட்டராக நான் போகணும்னா அதுக்கு தேவையான புது ஸ்கில் செட்டை நான் கற்றுக்கணும். அப்படி லேர்ன் பண்ணிட்ட பிறகுதான் அந்த மாதிரி வேலைக்கு அப்ளை பண்ணனா பெட்டரான வேலை எனக்கு கிடைக்கும். ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நானும் நல்லா செட்டில் ஆவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட்டை வச்சு ஆல்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு ஆக்கப்பூர்வமாக என்ன ஸ்கில் செட்டை வளர்த்துக்கணுமோ அதில் தான் உங்கள் பிரெயினை ஃபோக்கஸ் பண்ணி அந்த ஸ்கில் செட்டை வளர்த்துக்க தான் ட்ரை பண்ணுவீங்களே தவிர நம்ம மற்றவங்கள மாதிரி செட்டில் ஆகலே அப்படின்றத யோசிச்சு நெகட்டிவ் தாட்டை வச்சு பாதர் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. இதுவே உங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து வேறு ஏதாச்சும் ஒரு முடிஞ்சு போன சம்பவம் ரிலேட்டடாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஸ்பவுஸ்குள்ளேயோ ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயோ சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சண்டை ரிலேட்டடாகவே நம்ம யோசிச்சுக்கிட்டு என்னை எப்படி அவங்க அப்படி திட்டலாம், நான் சொன்னது இப்படி தப்பாக போயிடுச்சு, அதை பற்றியே திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்கிறதுனால அந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால நம்மளுக்கு எந்த வகையிலும் யூஸ்ஃபுல் இல்லை. பிகாஸ் அது ஆல்ரெடி ஒரு முடிஞ்சு போச்சு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அது நம்மளால மாற்றவே முடியாது இல்லையா. ஸோ மேக்சிமம் நம்ம சாரி கேட்க வேண்டிய இடத்துல இருக்கோம்னா நம்ம அவங்ககிட்ட போய் சாரி கேட்கலாம். இல்லை அவங்க ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சைட்ல இருந்து அவங்கள மன்னிச்சு ஃபார்வர்டாக மூவ் பண்ண வேண்டியதுதான். ஸோ முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறதுனால நம்ம பிரெயினை நம்ம மறுபடியும் கிளட்டர் பண்ணுவே தவிர பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கிடையாது. ஸோ முடிஞ்சு போன விஷயத்தை பற்றி அதையே அசை போட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணணுன்றத ஃபோக்கஸ் பண்ணி மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். 2வது நாள் தைப்பொங்கல். இதில் வந்து நம்ம மெயினாக நன்றி சொல்கிற விதத்தில் தான் இந்த நாளை வந்து எல்லாருமே அதை வந்து கொண்டாடி மகிழ்கிறோம் இல்லையா. ஸோ உளவியல் ரீதியாக பார்த்தோம்னா கிராட்டிடியூட், பீயிங் கிரேட்ஃபுல் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஸோ அதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம நன்றியை விட நன்றி உணர்வு இருக்கு இல்லையா, அதுதான் ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ நம்ம யாருக்கு நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறோமோ அது உணர்வு பூர்வமாக நம்ம வந்து அனுபவித்து சொல்லும் போது அதோட பலனே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை கொண்டாடுற விதத்தில் தான் அந்த தைப்பொங்கலும் இருக்குது. ஸோ அந்த நேச்சருக்கும் நம்ம நன்றி சொல்கிறோம். ஸோ அந்த சூரிய பகவான், ஸோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுற அந்த எல்லாருக்குமே அந்த நன்றி சொல்கிற விதத்தில் இது அமைஞ்சிருக்கு. 3வது நாள் மாட்டுப்பொங்கல்.
நமக்கு துணை நிற்கிற யாருனாலும் சரி அவங்களுக்கு அன்பும் மரியாதையும் கொடுக்குறோம் அப்படின்றது தான் மாட்டுப்பொங்கல். ஸோ உழவர்களுக்கு துணை நிற்கிறது அந்த பசு. ஸோ அதற்கு ஒரு செலிப்ரேஷனாக நடக்கிறது தான் இன்னைக்கு. பீயிங் கைண்ட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல் டு அதர்ஸ். ஸோ அது மிருகமாக இருந்தால் கூட நம்மளுடைய அன்பையும் மரியாதையும் கொடுக்கும்போது அதே அன்பும் மரியாதையும் நம்மளுக்கும் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. 4வது நாள் காணும் பொங்கல். அது எல்லாருக்கும் பிடிச்சது. இது வந்து ஸ்பெண்டிங் டைம் வித் லவ்டு ஒன்ஸ் இல்லையா, அதை ஒரு காயின் பண்ணி அது பிரகாரம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். அது முக்கியமாக என்னன்னா சோஷியல் பாண்டிங் அப்படின்னு உள்ளவியல்ல சொல்வோம். நம்மளுடைய உறவுகளோட நம்மளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து ரொம்பவே வலுவடையும். நம்மளே பார்த்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி சமயங்களில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி லெவல் வந்து அப்படியே குறையிற மாதிரி இருக்கும். நல்லா நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். ப்ளஸ் நம்மளுக்கு எந்த வித ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ண மாட்டோம், தனிமை உணர்வே மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் வந்து நிச்சயமாக கிடைக்கும். இப்படி ரிலேட்டிவ்ஸ் கூட பழகும் போதும், அவங்க வீட்டுக்கு போய் விசிட் பண்ணும் போதும், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும் போதும் ஒரு விதமான ஒரு ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆகும். அது என்ன ஹார்மோன் அப்படின்னா ஆக்சிடோசின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கார்டிசாலோட லெவல் வந்து அப்படியே வந்து கம்மியாகிறது நம்ம நல்லா தெரியும். ஸோ இந்த கார்டிசால் லெவல் டிக்ரீஸ் ஆகும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் நிச்சயமாக அப்படியே வந்து சப்சைட் ஆகும், நல்லா குறைஞ்சிரும். அடுத்தது பேராசிம்பத்தட்டிக் ஆக்டிவேஷன் வந்து இந்த சமயங்களில் நடக்கும். எப்போ நடக்கும்? இந்த மாதிரி ரிலேட்டிவ்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவங்களோட மூவி போகும்போதோ அவுட்டிங் போகும்போதோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த ஸ்டேட்டில் நம்ம பாடி வந்து அப்படியே ரிலாக்ஸ் ஆகிறது நம்ம கண் கூட நம்ம பார்ப்போம், ஃபீலும் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போதும் நம்ம நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இமோஷனல் ரெசிலியன்ஸ் வந்து நம்ம நிறைய பில்ட் பண்ணுவோம். அதாவது உணர்ச்சி மீட்பு திறன் அப்படின்னு சொல்வோம். இப்போது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கொஞ்சம் டவுன் ஆகிட்டோம் அப்படின்னா நம்மளை தூக்கி பிடிக்கவும் நம்மளுக்காக ஆறுதலாக இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி உறவுகள் நிச்சயமாக தேவை. ஸோ இதெல்லாம் நம்பும் போதும் அனுபவிக்கும் போதும் நிச்சயமாக இந்த ரெசிலியன்ஸ் வந்து நம்ம பில்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க.